எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல தக்காளிக்காய் அரைச்சு விட்ட சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். நெறைய பேர் தக்காளிக்காய் கிடைச்சாலே பாசிப்பருப்பு போட்டு பொரிச்ச கூட்டு மாரி செய்வாங்க. அத விட இந்த தக்காளி சேர்த்து அரைச்சு விட்ட சாம்பார் பார்த்தீங்கன்னா, நல்லா உப்பு காரமா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் கூட அந்த தக்காளிக்காய் குழஞ்சு போகாம நல்லா பதமா வெந்திருக்கும். அவசியம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நீங்களும் இந்த தக்காளிக்காய் வச்சுட்டு அரைச்சு விட்ட சாம்பார் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தக்காளிக்காய் அரைச்சு விட்டு சாம்பார் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல பருப்பு வேக வச்சுக்கணும். இந்த வீசம்படி உழக்குன்னு சொல்லுவோம். ஒரு 150 கிராம்னு வச்சுக்கோங்களேன். அதில துவரம் பருப்பை நான் எடுத்து வேக வைக்கிறேன். நெறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வந்து பிராண்டட் துவரம் பருப்பு வாங்குறீங்களா? எப்படி வந்து உங்களுக்கு நல்லா குழைய வேகுதுன்னு கேட்குறீங்க. நான் பிராண்டட் பருப்புலாம் வாங்கல. சாதாரணமா மளிகை கடையில துவரம் பருப்புன்னு கேட்டு வாங்குறது தான். அத வந்து ஒரு உழக்கு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து 6லேருந்து 7 பேர் வரைக்கும் இந்த சாம்பார் சாப்பிடலாம். ஒரு 150 கிராம் துவரம் பருப்பை நல்லா 2 முறை தண்ணியில் அலம்பிட்டு, இது எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். பருப்பை நல்லா 2 முறை தண்ணியில் அலம்பின்னு வந்ததுக்கப்புறம், இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா தாராளமாகவே விடணும். தண்ணி நீங்கள் அளவு கம்மியாக விட்டிங்கன்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த தண்ணி இருக்கிற அளவுக்கு தான் வேகும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. குக்கரில் தண்ணி விட்டு, இந்த பாத்திரத்தை வச்சு நானு சிம் ஃப்ளேமில தான் வேக வைப்பேன். அதுவும் சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து அந்த தண்ணி என்ன ஆகுது, சால்ட் கன்டென்ட் இருக்கு. அதனால சிம் ஃப்ளேமில வச்சா தான் வேகுது. சாதமாகட்டும், பருப்பாகட்டும் நல்லா குழைய வேகணும் அப்படின்னா, சிம் ஃப்ளேமில வச்சு ஒரு 5 விசில் நிதானமா வரட்டும். அந்த மாரி இருந்தாலே நல்லா பருப்பு வெந்துடும். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு புளி. புளி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். எலுமிச்சம்பழம் அளத்த விட இன்னும் கொஞ்சம் சின்னதா, நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் எடுத்துன்னு இருக்கேன். நல்லா உதுத்து விட்டு, அதையும் தண்ணீல நல்லா அலம்பிட்டு, முடிஞ்ச வரைக்கும் வெந்நீர்ல ஊற போட்டா நல்லாயிருக்கும். இல்லன்னா குக்கர் ஸ்டீம் முடிஞ்சதுக்கப்புறம், குக்கர் ஆஃப் பண்ண அப்புறம் அது மேல வச்சீங்கன்னா, சூட்லயே நல்லா உங்களுக்கு புளி வெந்துடும். இப்ப நான் ஒரு 3 தக்காளி காய் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளிக்காய் சீசன் எல்லாம் இந்த அரைச்சு விட்ட சாம்பார் பண்ணுங்க. பொடி போடுறத விட, அரைச்சு விட்ட சாம்பார் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தக்காளிய நான் 4ஆ போடுறேன். 4 பாகமா போடுறேன். ரொம்ப சின்னதா போட்டுட்டீங்கன்னா, தக்காளி ரொம்ப கரைஞ்சு போயிடும். அதனால இது மாரி 4 பாகமா நான் அடுத்தது போட்டுக்கிறேன். அடுத்தது சாம்பாருக்கு வறுக்கணும். அரைச்சு விட்ட சாம்பார்ன்னு சொன்னேன். அதுக்கு வறுக்கிறது பார்த்தீங்கன்னா, 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பீசி பெருங்காயம் 2 பீஸ் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்தா மாரி நம்ம மிளகா வந்து ஒரு 6, 7 சேர்த்துருக்கேன். இன்னும் கூட 1, 2 சேர்க்கலாம். மிளகா கொஞ்சம் எண்ணெயில பொரிஞ்சோனயே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆகணும். இதுக்கு திரும்பவும் நம்ம சாம்பார் பொடிலாம் சேர்க்க போறதில்ல. மல்லி கொஞ்சம் தூக்கலா இருந்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையா இருக்கும் இந்த சாம்பார். பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம சிம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. எப்போதுமே சமையல்லாம் ஓரளவு மீடியம், சிம் ஃப்ளேம்ல வச்சு செஞ்சா தான், அந்த வாசனையும், அந்த பக்குவம் எதுவுமே மாறாம இருக்கும். சில பேர் அவசர அவசரமா ஃபாஸ்ட்ல வச்சு செய்வாங்க. அடுப்ப ஃபாஸ்ட்ல வச்சு. அது ஒரு சமயம் தீஞ்சு போயிடும். சாம்பார் செஞ்சா அடி பிடிச்சு போயிடும். அதனால எதுவுமே நிதானமா செய்யுங்க. ஒரு 2 டீஸ்பூன் இல்ல ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் நல்லா சேர்த்து, இந்த கலர் மாறி இருக்கு பாருங்க பருப்புக்கள்லாம். இது கூட சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நம்ம இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது சூடு ஆறுனப்புறம் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ இத வாணலியிலேருந்து மாத்திட்டு, அதே வாணலியிலே பாருங்க, நல்லா ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம், பெருங்காயத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்ல. நம்ம அரைச்ச அந்த விழுதோடயே எல்லா வாசனையா இருக்கும். குண்டு மிளகாய, நீல மிளகாய ஒரு 2 எடுத்து அத சேர்த்துக்கலாம். இப்ப நறுக்கி வச்சிருக்கிற தக்காளிய சேர்த்து, கொஞ்சம் எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். எந்த ஒரு காயுமே இந்த மாரி ஒரு தாளிதமும் சேர்த்துட்டு, காய கொஞ்சம் எண்ணெயில வதக்கிட்டு, புளிக்கரைசல்ல வேக வச்சா தான் அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். காயும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாம்பார் பொடி சேர்த்து பரங்கிக்காய் சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நானு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நல்லா சக்கையா புளிய கரைச்சு, நீர்க்க கரைச்சிருக்கேன் புளி. நல்லா உங்களுக்கு புளிக்கரைசல்லே கொதிக்கிறப்ப, காயும் நிதானமா வேகும். இது கூட நம்ம உப்பும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ராசஸ்ல நம்ம சாம்பார் பண்றப்ப, அத அரைச்சு விட்ட சாம்பாரோ, பொடி போட்ட சாம்பாரோ,
ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் காத்தால பண்ணிங்கன்னா ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து அப்படியே தோல் பிரிஞ்சு வராமல் நம்ம வேக வைக்கணும் தக்காளி காய. இப்போ வறுத்து வச்ச அந்த பொருட்கள முதல்ல பொடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு ஓரளவு கொரகொரப்பா தான் நான் அரைப்பேன். ரொம்ப நைஸ் விழுதா நான் அரைக்க மாட்டேன். இப்போ பாருங்க ஓரளவுக்கு தக்காளி நிறம் மாறி இருக்கு. அந்த அரைச்ச விழுதையும் காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸா நம்ம அரைக்க வேண்டாம். இந்த சமயத்தில இந்த பருப்பும் வெந்திருக்கு. பருப்பு நல்லா சூடா இருக்கு. இந்த சூடா இருக்கிற பருப்ப உடனே நம்ம ஒரு விஸ்கோ இல்ல மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடணும். ஒவ்வொரு முறையுமே நீங்க தினமுமே சாம்பார் பண்றீங்க, ரசம் பண்ணா கூட, சூடா இருக்கிற பருப்ப இந்த மாரி நல்லா கடைஞ்சு விட்டுட்டீங்கன்னா, பருப்போட உருவே தெரியாது. இந்த மாரி செய்றப்ப மேல நெறைய தண்ணி விட்டுட்டு, அந்த தண்ணிய எடுத்து பருப்பு தண்ணிய ரசம் செஞ்சுக்கலாம். மீதி கீழ இருக்கிற பருப்ப சாம்பாருக்கு எடுத்துக்கலாம். இந்த மாரி நல்லா கொழசலா பருப்பு இருக்கிறப்ப, சாம்பார் பொடியோ, இல்ல அரைச்சு விட்ட சாம்பாரோ நல்லா நெறைய காணும். நீங்க கடைஞ்சு செய்யாம, அப்படியே வேக வச்ச பருப்பு போட்டுட்டீங்கன்னா, சாம்பார் காணவே காணாது. ரொம்ப கொஞ்சமா இருக்கும். பாருங்க, தோல் பிரியாத அளவுக்கு நானு இந்த தக்காளி காய வேக வச்சிருக்கேன். இப்ப முதல்ல நம்ம அரைச்சு வச்ச விழுது நல்லா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து டைல்யூட் பண்ணியிருக்கோம். அத சேர்த்துட்டு ஒரு 2, 3 நிமிஷம் கொதிக்க வைப்போம். நல்லா இத வறுத்து அரைச்சதுனால, வாசனை அவ்வளோ கம கம கமன்னு இருக்கும். இந்த அரைச்ச விழுதும் கொதிச்சுட்டு இருக்கப்பயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இதே நீங்க கர்நாடகா ஸ்டைல்ல அரைச்சு விட்ட சாம்பார் அப்படின்னா தேங்காய்க்கு பதிலா கொப்பர. இந்த அரைக்கிற பொருட்கள் வறுத்து அரைக்கிற பொருட்களோட கொஞ்சமா கிராம்பு 2டே 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை சேர்த்து அரைச்சிங்கன்னா, கர்நாடகா ஸ்டைல் நம்ம அரைச்சு விட்ட சாம்பாரா இருக்கும். இப்ப வேக வச்சு கடைஞ்ச வச்ச பருப்பையும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு அந்த கரண்டியால நல்லா கலக்கி விட்டு காமிக்கிறேன் பாருங்க, திக்னஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா ஒரு 3, 4 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இது சூடு ஆற ஆற இன்னுமே திக்காகும். ஆனா, இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். இந்த அரைச்ச விழுதும் சேர்த்து ஒரு 2, 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்பயும் நான் உங்களுக்கு தக்காளி காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த மேல தோல் பிரிஞ்சு விழாம, ஒரு சௌசௌ சாம்பார் பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். தக்காளி காய் கிடைக்கிறப்பலாம் இந்த மாரி அரைச்சு விட்ட சாம்பார் செஞ்சு பாருங்க. நெறைய பேர் பாசிப்பருப்பு போட்டு பொரிச்ச கூட்டு செய்வாங்க. இது ஒரு முறை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ வீவர்ஸ்.